ஹாய் ஆல், வெல்கம் டு ETUT சேனல். சேமிப்பு கணக்குன்னு சொன்னாலே பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ் மட்டுமே நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அனைத்து மைனர் கேட்டகரி, அதாவது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரீசெண்டாக ஒரு ஸ்கீமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களை தேடி வரும். 2024-25க்கான யூனியன் பட்ஜெட் மீட்டிங்கில் NPS வச்சாலயாங்கிற ஒரு புது ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிதியமைச்சர். NPS வச்சாலயா கணக்கோட முக்கிய அம்சம்னு பார்த்தா இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். அதாவது நீங்க உங்க 18 வயதுக்குட்பட்ட குழந்தையின் பெயர்ல ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கி இப்போ அவங்களுக்காக சேமிக்கக்கூடிய பணம் அவங்க வயது மூப்பு அடையும் பொழுது, அதாவது அந்த குழந்தை 60 வயது அடையும் பொழுது குழந்தையோட கைக்கு அந்த பணம் போய் சேரும். இந்த கணக்கை ஓபன் பண்ண உங்க குழந்தை 18 வயதுக்குட்பட்டவரா இருந்தா போதும். அருகில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது பேங்க்லயோ நேர்ல போய் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். உங்க குழந்தை இப்போ மைனர்ங்கிறதுனால பேரண்ட்ஸோட பெயர்லயோ அல்லது கார்டியனோட பெயர்லயோ இப்போதைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு குழந்தைங்க 18 வயது அடைஞ்ச பிறகு அவங்க பெயருக்கே அக்கௌண்ட்டை மாத்திக்கலாம். குறைந்தபட்சம் மாதம் 1000 ரூபாயிலிருந்து உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம குடியுரிமை இல்லாத இந்தியர்கள், அதாவது NRI, இந்திய வெளிநாட்டு குடிமக்களும் இந்த கணக்கை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு சேவிங்ஸ்க்கான பழக்கத்தை கொண்டு வரது மட்டும் இல்லாம பெற்றோர்களும் அவர்களுடைய வருங்கால செலவுகள் பற்றிய கவலையை விட்டு நம்பிக்கையும் ஏற்படுத்துது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ETUT சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.